நம்மளோட ட்ராயிங்ஸ்லாம் பிரிண்ட் எடுத்த பிறகு தான் நமக்கு கண்டுபிடிப்போம். டெக்ஸ்ட்டோட ஹைட்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அது நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளாட் போயிடணும். ப்ளாட் போயிட்டு நம்ம வந்து ஒரு மெனு பாக்ஸ் வரும். அதில் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸ்கேலில் வந்து ஃபிட்டு பேப்பரில் கொடுத்துட்டு நம்ம யூனிட்ஸ் என்ன எம்எம்மா ஃபீட் அண்ட் இன்ச்சஸான்றதை பார்த்துட்டு எம்எம் நம்ம நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறது எம்எம் ட்ராயிங். ஸோ எம்எம் செலக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ காமிக்கும். நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துருக்க ட்ராயிங்கில் வந்து 14 பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் வந்து 1:15. ஸோ நான் 1.5ன்றது நான் போட்டுக்கிட்டேன். அப்போது இது வந்து 1:15 ஸ்கேல்ன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு ப்ரீவியூ பார்த்துட்டு நமக்கு எங்கேயாவது கட் ஆகுதா ஆல் அரவுண்ட் ட்ராயிங் 1:15 போடும்போது அப்படின்றத ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ராயிங் சைட் போயிடணும். ட்ராயிங்கில் போன உடனே நம்மளோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த ஹைட்டை வந்து நம்ம செக் கரெக்டாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றதை வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். எப்படின்னா நம்மளோட ஸ்கேல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்கேல் வந்து 15 + 25 1 இன்ச்சு. அதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வர வேல்யூ நமக்கு எவ்வளோ ஒரு 40 mm வரும். ஸோ நம்மளோட அந்த டீட்டெயில்டு டெக்ஸ்டோட ஹைட் வந்து 40 mm நம்ம வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே வர சைட் ஹெட்டிங் இருக்குது இல்லைங்களா? பிளானட்டில் திஸ் லெவல், அப்புறம் செக்ஷன் ஏ, செக்ஷன் பிபி, ஃப்ரண்ட் எலிவேஷன், சைட் எலிவேஷன், அந்த மாதிரி வரும் சைட் ஹெட்டிங். அந்த இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட ஸ்கேல் வந்து 1:15 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 15 + 50 mm 2 இன்ச்சு. ஸோ டீட்டெயிலு டெக்ஸ்ட்டுக்குனா நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ண போகிறோம். மெயின் ஹெட்டிங்லாம் வருது இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம 2 இன்ச்சு ஆட் பண்ண போகிறோம். அதுதான் 50 mm. 15 + 50 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 65 mm வரும். அப்போது நம்மளோட இந்த கீழே வர ஹெட்டிங் எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட் எல்லாமே வந்து 65 mm வச்சுட்டு நம்ம மேட்ச் பண்ணிடணும். இப்படி பண்ணோம்னா நம்ம பிரிண்ட் எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ட்ராயிங் ரீடபிளாக இருக்கும். எல்லா டெக்ஸ்ட்டுமே ரீடபிளாக இருக்கும்.